வணக்கம் நண்பர்களே, பனைமரம் புல்லிஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பகிருங்க, ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போராட்டம், அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசனுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. அந்த சமயத்தில் முன்னாடி எந்த காலத்திலையும் இல்லாத ஒரு நிகழ்வா போராட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. கடுமையான நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த அடக்குமுறையை கையாண்டா அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் இருந்த செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல கூட ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும், அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கு நெருங்கக்கூடிய காலகட்டத்திலையும் கடுமையான போராட்டங்கள் நடந்ததில்லை. ஆனா ஸ்டாலின் அரசு, அதாவது திமுக அரசு இன்னைக்கு எல்லா விதமான திட்டங்களையும் நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம்னு அவங்களே நொடிக்கு ஒரு தடவை விளம்பரங்கள் மூலமா, பிஆர் ஒர்க் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில போராட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. கட்சிகள் போராடுறது தனி, அது அரசியல், அதுல உண்மைத்தன்மை இருக்கும், அரசியல் தேவைகள் இருக்கும், மக்களை திசை திருப்பக்கூடிய கருத்துக்கள் இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கிற முடியும், ஒரு பொதுஜனமா இல்ல ஒரு வாக்காளனா. ஆனா அரசு மட்டத்துல அரசை தாங்கி நிற்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது அதிகாரிகள் போராடுகிறார்கள். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம். எப்படின்னா, இப்ப விவசாயிகளுடைய நெல் ஈரப்பத கோரிக்கை, அல்லது அவர்களுக்கு இந்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளுடைய நிவாரண கோரிக்கை, இயற்கை சீற்றங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண கோரிக்கை, இப்படியெல்லாம் வச்சு போராடுவாங்க. இது ஒரு விதம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது, தீர்க்கப்பட வேண்டியது. எப்படின்னா, நிர்வாக மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அது எல்லா துறையிலும் இருக்கு. அதுபோக பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொது விநியோகத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், மின்சாரத்துறை, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், இப்படி எல்லா மட்டத்திலையும் போராடுறாங்க. என்ன காரணம்? கடந்த 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி அரசு அதிகாரத்துக்கு வந்து அவங்க அதை செய்யல இதை செய்யலன்னு பயங்கர பிரச்சனை. அந்த ஆட்சியோட இறுதி கட்டம் வந்த பொழுது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எந்த ஒரு சிறு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூளை முடுக்கல ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஏதாவது ஒரு குழு போராடுதுன்னா அங்க போய் தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுப்பாரு. நாமெல்லாம் பார்த்துருக்கோம். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கு, நீங்க பார்க்கலாம். துப்புரவு தொழிலாளர்கள், அதாவது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இப்படி எல்லா மட்டத்தில் ஆசிரியர்கள், யாரு போராட்டம் நடத்தினாலும் ஓடி போய் ஆதரவு கொடுப்பாரு, வாக்குறுதியும் கொடுப்பாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா வரக்கூடிய தேர்தலில், அதாவது 2021 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு நீங்க வாக்களிச்சா நீங்க இப்ப வைக்கிற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். அதுவும் எப்படி, எல்லா திட்டத்துக்கும் முதல் கையெழுத்துன்னு சொல்லுவாரு. எந்த பொதுக்கூட்டத்துக்கு போனாலும், உதாரணத்துக்கு மதுவிலக்கு, இந்த மதுவிலக்குக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து அதுதான். ரெண்டாவது வேறொரு பொதுக்கூட்டத்தில் போய் நீட் தேர்வுக்கு எதிராக நாங்க முதல் கையெழுத்தை போடுவோம். இப்படி மாத்தி மாத்தி எல்லா திட்டத்துக்கும், அதாவது எல்லா திட்டம்னு சொல்லக்கூடாது, எல்லா போராட்டத்துக்கும், அந்த போராட்டத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கும், அந்த கோரிக்கையை சட்டமாக்குறதுக்கும், நிவாரணமா கொடுக்கறதுக்கும் முதல் கையெழுத்து அப்படின்னு ஒரு பேசுவாரு, பேசி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இந்த திமுகவுடைய கடந்த 4.5 ஆண்டு ஆட்சியில அவங்க கொடுத்த 500 சில்லற வாக்குறுதிகள், அதாவது 500க்கும் மேல 586ன்னு சொல்றாங்க. இந்த வாக்குறுதிகள்ல என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறாரு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 5% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு.
வெறும் 5%. பாக்கி 95% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அல்லது கண்டுக்கவே இல்லை. இது வாக்கு வாங்குறதுக்காக மட்டும் அந்த வாக்குறுதி பட்டியலில் சேர்க்கப்பட்ட வாக்குறுதிகள். அதை செய்யறதுக்கு தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை ஒத்துழைக்காது, அதற்கு தேவையான நிதி இல்லை, அல்லது அதை செய்வதற்கான உள்கட்டமைப்பு தமிழக அரசிடம் இல்லை. அப்படிங்கிறதுனால நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகள். இத ஒரு பயங்கரமான செயலா இன்னைக்கு கூட ஒரு பொதுக்கூட்டத்தில், இன்னைக்கு இல்லை நேற்றுக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய மகளிர் அணியினுடைய தென்மண்டல மேற்கு மண்டல மாநாட்டில் சொல்றாரு, எந்த காலத்திலையும் திமுக கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி தான் ஹீரோவா. அவர் சொல்றாரு, அந்த ஹீரோ இன்னைக்கு கை காலு எல்லாம் உடஞ்சி ஊனமாயி கிடக்குறாப்புல. அதுதான் உண்மை. அந்த உண்மை ஏன் அப்படி உண்மைன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லுது. என்ன போராட்டம்? முதல்ல சென்னை மாநகராட்சி, பெருநகர மாநகராட்சி, அந்த பெருநகர மாநகராட்சி இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள், பணியாளர்கள், அவங்க வேலை செய்யலைன்னா அந்த மாநகராட்சி நாரிடும், பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மாநகராட்சியில தினம் தினம் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான டன் கழிவுகளை சேகரிச்சு அதை சரியான முறையில அறிவியல் ரீதியா சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய முக்கியமான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த தொழிலாளர்களை நிரந்தரம் பண்றதுல என்ன தடை இருக்கு? தமிழக அரசுடைய பட்ஜெட்டுக்கு நிகராத்தான் சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய பட்ஜெட் இருக்கு. அவ்வளவு கோடிகள்ல பட்ஜெட் போடப்படுது. ஆனா அவங்களுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கை தான். நம்ம தினமும் பார்க்கிறோம் ஊடகங்கள்ல, எங்களை பணி நிரந்தரம் பண்ணா மட்டும் போதும், வேற நாங்க எதையுமே கேட்கல அப்படிங்கிறாங்க. பணி நிரந்தரம்ங்கிறது அவங்களுக்கு கூட பணி பாதுகாப்பு, அவ்வளவுதான். எல்லா துறைகள்லையும் நாங்க அதை கொஞ்சம் இதை செஞ்சோன்னு சொல்ற இந்த ஸ்டாலின் அரசு அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. அதாவது மனிதத்தன்மை இல்லாம அவங்கள கைது பண்றாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு கைது செஞ்சு ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க, மறுநாள் விடுவிக்கப்படுறாங்க. இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரத்துக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுடைய டெண்டர் மூலமா வேலைக்கு வர்றாங்க. இந்த டெண்டர் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த திமுக கட்சிக்காரர்களுடைய அமைப்பு, அதுதான் அதனுடைய உண்மை. இதன் மூலமா கமிஷன் அடிப்படையில இந்த தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அவங்க வாங்கக்கூடிய ஊதியம்ங்கிறது இந்த நிறுவனங்கள் மூலமா வழங்கப்படுது. நேரடியா மாநகராட்சி தர்றதில்லை. நீங்க இந்த ஊதியத்தை எங்களுக்கு நேரடியா தாங்கிறதா அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை, அந்த துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை. இதை செய்வதற்கு அரசுக்கும் இல்ல மாநகராட்சிக்கு என்ன தடை? அதுதான் இங்க பிரச்சனை. அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் கண்டிப்பா வேணும். துப்புரவு தொழிலாளர்கள் இல்லாம சென்னை மாநகராட்சி ஒரு நாள் கூட இயங்க முடியாது. அவங்க வேலை நிறுத்தம் பண்ணிட்டா அந்த பெருமாநகராட்சி ஒண்ணுமே செய்ய முடியாது, மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அப்போ அதை செவ்வனே செய்யணும்ல, சரியான முறையில் திட்டமிட்டு நடத்தணும்ல. அப்ப இந்த தொழிலாளர்கள் கண்டிப்பா தேவைப்படுது. அதையே நீங்க தனியார் மயமாக்கி ஒரு ஒப்பந்த அடிப்படையில இந்த தொழிலாளர்களை நியமிக்கிறீங்க அல்ல செய்யறீங்க. அப்ப இந்த பணம் நேரடியா தொழிலாளர்களுக்கு போனா இவர்களுக்கு வர வேண்டிய இந்த கமிஷன் தொகை வராது. யாருக்கு? திமுகவினருக்கு. அப்ப இதுதான் அங்க பிரச்சனை. இத எந்த தொழிலாளியும் நேரடியா சொல்லல, ஆனா மறைமுகமா சொல்றாங்க. நேரடியா சொன்னா இன்னும் பிரச்சனைகள் ஏற்படும்னு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கிறதுனால சில இடைஞ்சல்கள் ஏற்படும்னு நினைக்கிறாங்க. அதனால சொல்லல. நாம இந்த விஷயத்த ஊடகங்கள்ல சொல்றது காரணம் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பரிதாப நிலையை பார்த்துதான். அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. அதெல்லாம் சொன்ன இந்த காணொலியில முடியாது. இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இதுதான் இந்த திமுக அரசுடைய கடந்த 4.5 வருஷ ஆண்டுல சென்னை மாநகராட்சியில இவங்க செஞ்சிருக்கக்கூடிய நிர்வாக சாதனை. அதுதான் உண்மை. இன்னொன்னு என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் அத ஜெயலலிதா அம்மையார் காலத்துல நடைமுறையிலிருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த எடப்பாடி அரசு அதை நடைமுறைப்படுத்த முடியாது, அதுக்கு பல சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அவங்க வாக்குறுதியே கொடுக்கல.
2021 தேர்தல்ல அந்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில தான் எடப்பாடி அதிமுக 2021 தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அரசு ஊழியர்கள் எல்லாம் மிகப்பெரிய வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி முழுவதுமாவே கடந்த காலங்களில் எல்லா தேர்தல்கள்லையும் திமுகவுக்கு தான் லட்டு மாதிரி கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஓய்வூதியதாரர்கள் அவங்க ஒரு காலத்துல அரசு அதிகாரிகள், அப்ப அரசு அதிகாரிகளுடைய சங்கங்களுடைய நிர்வாகிகளா இருந்தவங்க, அவங்களுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு செதறி வர்ற தேர்தல்ல மாற்று கட்சியினருக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது எந்த கட்சின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது நம்ம வேலை இல்லை. ஆனா இந்த வாக்கு வங்கி ஒட்டுமொத்தமா திமுகவை கைவிடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாதது அல்லது வஞ்சித்தது, வெறும் ஓட்டுக்காக பொய்களை மட்டுமே கூறியது. அதுதான் உண்மை. இந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அதுக்கான சாத்தியமே கிடையாது, நடைமுறை சிக்கல் இருக்கு. அதை ஒத்துக்காம இன்னமும் ஜனங்கள்கிட்ட பொய் தான் சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின், நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு. அப்ப இந்த பிரச்சனை இந்த ஓய்வூதியதாரர்களுடைய போராட்டத்தை கடுமையா தூண்டி விட்டுருக்கு. அதுவும் வரக்கூடிய தேர்தலில் பிரதிபலிக்கும்னு நான் கருதுறேன். அது போக முக்கியமானது செவிலியர்களுடைய போராட்டம். இந்த செவிலியர்கள் சொல்ல நர்ஸுங்க, இந்த நர்ஸு பணி செய்யக்கூடிய சகோதரிகளுடைய போராட்டங்கிறது பணி நிரந்தரம், வேலைக்கு தகுந்த ஊதியம், இதைத்தான் கேட்கிறாங்க. இது எல்லா காலத்திலையும் திமுக அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஆதரவா செயல்படக்கூடிய கட்சிங்கிற ஒரு பார்வை இருக்கு, பிம்பம் இருக்கு, அதை அப்படி கட்டமைச்சிருக்காங்க. ஆனா இந்த அரசு, திமுக அரசு இதை நிறைவேற்றவே இல்லை. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எந்த விதமான கண்டிஷன்களையும் ஒத்துக்கிறது இல்லை. சும்மா பேருக்கு கண் துடைப்புக்கு போய் அமைச்சர் மாசு, அதாவது மாசுன்னா மாசு இல்ல, சுப்பிரமணியன், இந்த சுப்பிரமணியன் தலைமையில போய் பேச்சுவார்த்தை நடத்துறது, பேருக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், ஊழியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, செவிலியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அரசுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார். என்ன ஒத்துழைப்பு வேணுங்கிறீங்க? ஒத்துழைப்பு என்பதை அவங்க ஊழியம் செய்யறதா ஒத்துழைப்பு. அவங்க ஊழியத்தை செய்யறதுக்கான பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, இதைத்தான் கேட்கிறாங்க. இது எல்லா காலத்துக்கும் இருக்கு. நீங்க தான் அடிக்கடி சொல்லுங்க, அகவிலைப்படியை உயர்த்திருக்கோம், பஞ்சப்படியை உயர்த்திருக்கோம், பயணப்படியை உயர்த்திருக்கோம், வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு படத்துல இந்த மாதிரி படிகளை பூரா உயர்த்துறீங்க, படிப்படியா உயர்த்துறீங்க. ஆனா இந்த செவிலியர்களுக்கு ஏன் நீங்க அந்த விஷயத்தை செய்யல அப்படிங்கறதான் கேள்வி. அதனாலதான் அவங்க எல்லா பஸ் நிலையங்கள்லயும் போராடுறாங்க. காரணம், இவங்க போராடக்கூடிய இடத்துகள்ல போனா பெரிய பிரச்சனை இருக்கு, திமுக காரங்களால தாக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு காவல்துறை ரொம்ப தரந்தாழ்ந்து இந்த செவிலியர்களை கீழ்மட்டமா தரமட்டமா நடத்துது. பெண்கள் அப்படிங்கிற ஒரு இது கூட கொடுக்காம ரொம்ப மோசமா கைது பண்றாங்க. அதெல்லாம் பாக்குறோம் நாம. தரன்னு இழுத்துட்டு போறாங்க, எந்த நேரத்திலையும் கைது பண்றாங்க, எங்கேயோ வேண்டி அடைச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரியான மோசமான நிர்வாக சீர்கேடு இன்னைக்கு இந்த திமுக அரசுல நடைமுறையில் இருக்கு. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது ஜாக்டோஜியோங்கிற கூட்டமைப்பு ஆசிரியர்கள், அது இடைநிலை ஆசிரியர்கள், பல்வேறு விதமான ஆசிரியர் கூட்டமைப்புகள் இருக்கு, மாநிலத்தில் எங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு திமுகவுடைய தொழிற்சங்கங்களும் அதுல இருக்கு. ஆனாலும் அவர்கள் ஒற்றுமையா போராடுறாங்க. அதாவது சம வேலைக்கு சம ஊதியங்கிறத அவங்களுடைய கோரிக்கை. அதாவது ஒரே வேலையில் இருக்கக்கூடிய, ஒரே தகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு நாள் முன்னாடி பணியில் சேர்ந்தனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஊதியத்துல 5000 ரூபாய் வித்தியாசம் வருது. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஜூன் 29ஆம் தேதி சேர்ந்தவங்களுக்கு 5100 ரூபாய் சம்பளம் வைங்க. அதே ஜூலை 1ல சேர்ந்தவங்களுக்கு 3000 ரூபாய் தான் சம்பளம். இது எந்த விதத்துல சரியாகும்? இது என்ன விதமான நடைமுறை? ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லோரும் சமம் அப்படின்னு பேசக்கூடிய, சமூக நீதி பேசக்கூடிய திமுகவுடைய ஆட்சியில ஒரே வேலையை பார்க்கக்கூடிய ஒரே ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு சம்பள வித்தியாசம். அது இன்னைக்கு பணிமூப்பு அடிப்படையில கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த சம்பள இடைவெளி 16000 ரூபாய் வரைக்கும் கூடி இருக்கிறதா சொல்லப்படுது, புள்ளி விவரத்துல சொல்லுது. இந்த 16000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ஆசிரியருக்கு. அப்ப இதை சரி செய்வதற்கான எந்த முயற்சி எடுக்கல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யத்தான் பேசுறாரு. பேருக்கும் அவருடைய பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக தான் இன்னைக்கு இருக்கிறார். ஒரு அமைச்சரா செயல்படவே இல்லைங்கிறத என்னுடைய பார்வை. இது அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டு இல்ல, ஒரு சமூக நீதி பார்வையாளரா பொதுஜனமா நான் பார்க்கிற நடுநிலை பார்வை. அவங்க எந்த பதிலும் சொல்றதில்ல. இதையும் அந்த மாசு தான் பேச்சுவார்த்தையில முன்னிலை நின்று பேசுறாரு.
எந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இந்த மாசு தான் போறாரு. அந்த மகேஷ் பொய்யாமொழியும் சேர்ந்து பேசிட்டு என்ன சொல்றது, முடிவு எட்டப்படவில்லை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. எப்ப நீங்க பேசி முடிப்பீங்க? 15 வருஷமா? இவங்களெல்லாம் கடந்த 2021 தேர்தலில் நீங்க கொடுத்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு வாக்களிச்சவங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அவங்க 20,000 பேர் இருக்காங்கிறத கேள்வி. இந்த 20,000 குடும்பங்கள், அவர் தனிநபர்கள் நம்ம பார்க்க கூடாது. இந்த 20,000 குடும்பங்களுடைய கண்ணீரை நீங்கள் என்ன சொல்லுவாங்க, சிந்த வைக்கிறீங்க. இது உங்களை வரக்கூடிய தேர்தலில் பாதிக்குமா இல்லையா? உங்களுடைய அல்டிமேட் டார்கெட் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும். அதுலயும் குறிப்பா 200 தொகுதிகளில் ஜெயிக்கணுங்கிற இது வச்சிருக்கீங்க திட்டம். அப்ப இந்த இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஊழியர்கள் எல்லாமே தேர்தல் காலத்துல திமுகவுக்கு மட்டும்தான் வாக்களிச்சுட்டு வந்தவங்க. இன்னைக்கு அவங்களே இந்த திமுக அரசுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா போராடுறாங்க. அப்ப இந்த போராட்டம் ஜனங்களுக்கு எதை சொல்லுது? திமுக அரசு ஊழியர்களுடைய அதாவது நம்பிக்கையை இழந்து விட்டது, அவங்க வாக்குறுதியை கொடுத்ததுக்கும் செயல்படுறதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. இந்த போராட்டங்கள் அதைத்தான் நமக்கு பொதுமக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னோ ரெண்டோ விஷயங்களை சொல்லி அது அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் இல்லை. கீழ் மட்டத்துல அடிமட்டத்துல தொழிலாளிகள், அதாவது தினக்கூலிகளா இருக்கக்கூடியவர்களுக்கான திட்டங்கள், அதாவது இலவச பேருந்து பயணம், மகளிருக்கு உரிமை தொகை, அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பணம் எல்லாம் திரும்ப வராத முதலீடு. அதாவது இந்த பணம் கொடுத்ததான் திரும்ப அது எந்த வகையிலையும் அரசுக்கு வருமானமா வராது. இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகிறதா ஒரு கணக்கு. இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் இருந்தா மேல சொன்ன இந்த போராட்டங்கள் இருக்குல்ல, மின்சார வாரியம், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுறதுக்கான பணம் வெறும் 70,000 கோடி தான் செலவாகுன்னு சொல்றாங்க. புள்ளிவிவரம் சொல்லுது, நிபுணர்கள் சொல்றாங்க. பாக்கி 30,000 கோடி இருக்கு. இது போக டாஸ்மாக் வருமானத்துக்கு கணக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் அதை சொல்ல வேண்டியது இல்லை. இப்படிப்பட்ட வருமானம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தடை? அப்ப நீங்க எதை நோக்கி இந்த ஆட்சியை நடத்துறீங்க? உங்களுடைய திட்டம் தான் என்ன அப்படிங்கிறது இந்த அரசு ஊழியர்களா இருக்கக்கூடிய எல்லா மட்டத்திலையும் பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில அந்த திட்டத்தினுடைய முன்மொழிவு எல்லாமே இருக்கும். அதை எப்ப பார்த்தாலும் விடிஞ்சு எந்திரிச்சா மத்திய அரசை, பாஜக அரசை குறை சொல்றது. எந்த திட்டத்தை செஞ்சாலும் சரி, நீங்க அதை செஞ்சுட்டீங்க, இதை செஞ்சுட்டீங்க, அப்படி இது திட்டங்களுடைய லிஸ்ட் பெருசு. அதெல்லாம் பட்டியல் போடுறதுக்கான நேரமே இந்த காணொலியில கிடையாது. அவ்வளவு திட்டங்களையும் எதிர்த்து பேசுறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உள்ளூர்ல நீங்க லோக்கல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாநிலத்துல குப்பை என்ற தொழிலாளிகளுக்கு கூட பணி நிரந்தரமோ சம்பள உயர்வோ தர மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க மத்திய அரசு குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, தகுதி இருக்கு? அவங்க பாதுகாப்பு துறையில அந்நிய முதலீடு, காப்பீட்டு துறையில அந்நிய முதலீடு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி அதனுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறது. அதாவது உதாரணத்துக்கு விமான போக்குவரத்து துறையை தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையெல்லாம் விமர்சிக்கிற நீங்க அந்த விஷயங்களை மாநிலத்துல வரும்போது துப்புரா மறந்துட்டு நீங்களும் அதையே தான் செய்யறீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுல என்ன பிரச்சனைன்னா, இவங்களுடைய நோக்கம் எல்லாமே கமிஷன் அடிப்படையில எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது. கமிஷன் திமுகவினருக்கு வரணும். என்ன திட்டம் செயல்படுத்தணும்? அது ரோடு போட்டாலும் சரி, பாலம் கட்டினாலும் சரி, சாக்கடை கட்டினாலும் சரி, குடிநீர் திட்டங்களுக்கான கட்டுமானங்களை செய்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல கமிஷன் அடிப்படையில வேலையை கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் பாக்குதே தவிர, அதுல ஊழியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு பணி பாதுகாப்பு, எதிர்கால பாதுகாப்பு, அவர்களுக்கான சேவைக்கு தகுந்த ஊதியம் எல்லாம் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடிஞ்சிரு அந்த நிறுவனங்கள் தருமா அப்படிங்கிறத பாக்குறது இல்லை. எப்படியாவது இதுல இருந்து கழட்டிக்கிட்டு ஓடிடணும், தப்பிச்சு ஓடிடணும், எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது, சுமை இருக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய அரசா இந்த மாநில அரசு இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுல யாரு எது செஞ்சாலும் சரி போராட்டங்கள், அதாவது
கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்துக்கு பயந்து அந்த கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுக்கிறது, அதை நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்றது, எந்த விஷயத்துல இருந்தாலும். அப்படி இருக்கும்போது நீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்க அரசு துறைகளில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் அல்லது என்ன சொல்றது முடிவு தீர்மானத்தை எடுக்கணும். அதை எடுக்க துப்பு இல்லாம நீங்க பழிய பூரா மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கல. என்ன கேட்கிறேன், இந்த கதை கேட்டுட்டு இந்த காலநிலையை முடிச்சுக்கணும். நீங்க 2021 தேர்தல் வாக்குறுதி புஸ்தகம் அச்சிட்டு கொடுக்கும் போது இந்த திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசு நிதி தராதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா மத்தியில் ஆளக்கூடியது உங்களுக்கு எதிரான கருத்துக்களை உள்ள கொள்கை உள்ள அரசு, நீங்க அவங்கள முற்றுமுழுதாக எதிர்க்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை பட்டியலா போட்டு அதை நீங்க வாக்குறுதியா கொடுக்கும்போது மக்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஏமாத்துறீங்க தானே அர்த்தம். அப்ப இது நீங்க திட்டமிட்டு செய்யறீங்க, வெறும் வாக்குக்காக ஓட்டுக்காக நீங்க செய்யறீங்க. இந்த போக்கை நீங்க மாத்தலைன்னா 2026 தேர்தல் உங்களுக்கு வெறும் பெரிய அக்னி பரீட்சையா இருக்கும். நன்றி.